ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். காஞ்சிபுரம் டிஎஸ்பியை சிறையில் அடைக்க அதிரடி உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்போம். தன்ராஜ் வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் தற்போது இந்த உத்தரவு குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தன்ராஜ், காஞ்சிபுரம் மாவட்டம் பூசிவாக்கம் கிராமத்தில் செயல்பட்டு வந்த ஒரு பேக்கரி கடையில அடிதடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது. பேக்கரி உரிமையாளர் சிவா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவருக்கும் அடிதடி வழக்கு ஏற்பட்டிருக்கிறது. பேக்கரியில குடித்துவிட்டு முருகன் அந்த பகுதியில தகராறு செய்ததாகவும் அதன் காரணமாக அடிதடி நடப்பட்டதாகவும் வழக்கு பதிவுப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த வாலாஜாபாத் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில கடந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது இந்த வழக்கானது காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் நீதிபதி பாவு செம்மல் வழக்கு விசாரணை நடத்தி வந்தார். இந்த நிலையில இன்று இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த வழக்கு பதிவுபட்டிருந்த நிலையில அந்த முருகன் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில அந்த பேக்கரி உரிமையாளர் சிவா மற்றும் அவரது உறவினர்கள் 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த 5 பேர் மீதும் நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என்று கூறி அந்த வழக்கு விசாரணை இன்னைக்கு நடைபெற்ற நிலையில நீதிபதி செம்மல் அந்த நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த டிஎஸ்பி காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை நீதிமன்றத்திலேயே தற்போது சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். வன்கொடுமை சட்டத்தின் கீழே பதிவு செய்த பிறகும் அவர்களை கைது செய்யவில்லை, ஏன் கைது செய்யவில்லை என்ற காரணத்தை கூறி தற்போது டிஎஸ்பியை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதன் காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையிலே டிஎஸ்பியை சீருடையிலேயே டிஎஸ்பியை நீதிமன்ற ஊழியர்கள் காஞ்சிபுரம் கிளை சிறைச்சாலையில் அழைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு அழைத்து வரப்பட்ட நிலையில இது குறித்து அறிந்து ஏராளமான போலீசார் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து தங்களை டிஎஸ்பியை உள்ளே அனுப்பக்கூடாது என்று ஒரு கோரிக்கை முழக்கங்களை வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்போது டிஎஸ்பி அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் நீதிமன்றத்திலேயே நீதிபதி இந்த மாதிரி உத்தரவிட்டது தங்களை அசிங்கப்படுத்தியதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த வன்கொடுமை சட்டத்தின் கீழே ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்துக்காக நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தது காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அந்த நீதிமன்ற வளாகத்திலேயே இருக்கின்ற கிளை சிறைச்சாலையிலும் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.